நடிகர் ரஜினிகாந்தின் கூலி படத்திற்கு U/A சான்றிதழ் கோரிய வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இருப்பதால் 18 வயதுக்கு கீழானவர்கள் கூலி படத்தை பார்க்க முடியவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்நிலையில் வன்முறை காட்சிகளை நீக்கிவிட்டு U/A சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என சென்சார் போர்டு தரப்பிலும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இருதரப்பு வாதங்கள் என்ன, வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, விவரிங்க. வணக்கம். நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியானது. இந்த நிலையில ஏ சான்றிதழ் இந்த படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் 18 வயதுக்கு கீழானவர்கள் படத்தை பார்க்க முடியவில்லை என கூறி இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சன் டிவி நெட்வொர்க் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி தமிழ்ச்செல்வி விசாரித்தார். அந்த விசாரணையின் போது சன் டிவி நெட்வொர்க் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், எந்த தமிழ் படங்களிலும் அதிகப்படியான சண்டை காட்சிகள் இல்லாத படங்களை பார்க்க முடியாது என்றும், மோசமான வார்த்தைகள் இந்த படத்துல நீக்கப்பட்டிருக்கிறது, மது காட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, சென்சார் போர்டு தெரிவித்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன, அதனால் UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதே சமயம் சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ சான்றிதழை முதலில் ஏற்றுக்கொண்ட படக்குழு தற்போது UA சான்றிதழ் கேட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக சென்சார் போர்டினுடைய அனைத்து குழுக்களும் சேர்ந்து ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறது. மேலும் இந்த தற்போது படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வன்முறை காட்சிகளை நீக்கிவிட்டு UA சான்றிதழ் கேட்டு அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இனி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி வழக்கில் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.